இன்றைய முக்கிய செய்திகள். நீண்ட கால எதிர்க்கட்சிகளின் அழுத்தத்துக்கு பிறகு சாதிவாரி கணக்கெடுப்பு மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சேர்த்து நடத்தப்படும் என இன்று கேபினெட் அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. சாதிவாரி கணக்கெடுப்பு சமூக நீதி பயணத்தில் திமுகவிற்கு மற்றொரு வெற்றி என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சாதிவாரி கணக்கெடுப்பு மூலம் நாட்டின் சமூக பொருளாதாரம் வலுப்பெறும், நாட்டின் வளர்ச்சி பயணமும் தொடரும் என தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். தமிழகத்தில் பொது இடங்களில் உள்ள கொடிக்கம்பங்களை அகற்றக் கோரும் தனி நீதிபதியின் உத்தரவை எதிர்த்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்கனவே மதுரை ஐகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தது. இதைத் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் மேல்முறையீடு செய்துள்ளது. அன்புதான் மதங்களின் அடையாளம் என்று கருதியவர் போப் பிரான்சிஸ் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். திடீர் உடல்நலக் குறைவால் சென்னை 1000 விளக்கு பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அஜித்குமார் இன்று காலை அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நடிகர் அஜித்குமார் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பினார். வரும் 2026ஆம் ஆண்டு தேர்தலில் திமுகவுக்கு தமிழக மக்கள் வழங்கப் போவது படுதோல்வி மட்டுமே என்று தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். தமிழக அரசும் தனியாக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி காவல் சரகத்திற்கு உட்பட்ட குப்பக்குடி கிராமத்திற்குள் இன்று காலை ஒரு மோட்டார் சைக்கிளில் நுழைந்த ஒரு இளைஞர் ஒரு தெருவிற்குள் சென்று ஆதரவற்றோர் இல்லத்தில் சாப்பாட்டிற்கு நிதி வேண்டும் என்று கூறியுள்ளார். அப்போது அந்த நபர் அதே தெருவில் ஆள் இல்லாத வீடுகளில் திருட முயன்ற போது அப்பகுதி இளைஞர்கள் பொதுமக்கள் பிடித்து ஆலங்குடி போலீசாரிடம் ஒப்படைத்தனர். தஞ்சாவூரில் தமிழ் பல்கலைக்கழக காவல் நிலையத்திற்கு உட்பட்ட குடியிருப்பு பகுதிகளில் வாடகைக்கு வீடு எடுத்து பாலியல் தொழில் நடப்பதாக போலீசாருக்கு தகவல் சென்று கொண்டே இருந்தது. இதில் சில பெண்கள் தொடர்ந்து பாலியல் தொழிலை செய்து வருவதும் தெரியவந்தது. மேலும் பாலியல் தொழிலில் ஈடுபடும் பெண்கள் தொழில் வசதிக்காக குற்ற பின்னணி உள்ளவர்களிடம் தொடர்பு வைத்திருந்துள்ளனர். கஸ்டமர்ஸ்க்கு மொபைல் ஆப், சேஃப்டிக்கு வாடகை வீடு, பாலியல் தொழில் செய்த 4 பெண்கள் கைது செய்யப்பட்டனர். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இதற்கு பல்வேறு கட்சித் தலைவர்கள் மத்திய அரசுக்கு பாராட்டு தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் இதன் மூலம் பிரதமர் மோடி மெய்யான சமூக நீதியின் காவலராக விளங்குகிறார் என்பது மீண்டும் ஒருமுறை உறுதியாகியுள்ளது என்று தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். பிறர் வாழ்வதே எங்க வேர்வையில்தான் என்று உழைப்பாளர்கள் தின புகைப்படங்கள் வெளியாகியுள்ளது. சாதிவாரி கணக்கெடுப்பு திமுகவுக்கும் இந்தியா கூட்டணிக்கும் கிடைத்த மற்றொரு வெற்றி என்று முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஐக்கிய அரபு அமீரகம் சார்ஜாவில் பணிபுரிய எண்ணற்ற வேலைகள் இருப்பதால் விண்ணப்பிக்கலாம் என்று தமிழக அரசு தகவல் தெரிவித்துள்ளது. ஈக்விடாஸ் வங்கி மிரட்டலால் அவமானப்பட்ட வாழப்பாடி விவசாயி வடிவேல் தற்கொலை வழக்கை கொலை வழக்காக பதிவு செய்து ரூபாய் 25 லட்சம் நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதல்வரை PR பாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த ஒன்றிய அரசு தீர்மானித்திருப்பது சிறப்பானது என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். மொபைல் போன் யுகத்தில் இளைஞர்கள் சில பெரியவர்கள் பாரத நாட்டின் சம்பிரதாயம் கலாச்சாரத்தின் அருமை பெருமை தெரியாமல் உள்ளனர் என நடிகர் ரஜினிகாந்த் கூறியுள்ளார். பாலியல் வன்கொடுமைக்குள்ளான சிறுமியையே திருமணம் செய்து கொண்டாலும் குற்றவாளி மீதான போக்சோ வழக்கை ரத்து செய்ய முடியாது என கூறி கடத்தல் வழக்கில் ஓராண்டு சிறை மற்றும் போக்சோ வழக்கில் 10 ஆண்டுகள் சிறையை உறுதி செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். குற்றவாளி விஜயகுமாரை சிறுமி காதலித்தாலும் அச்சிறுமியுடன் அவர் உடலுறவு கொண்டு பின்னர் போக்சோ வழக்கில் இருந்து தப்பிக்க திருமணம் செய்துள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. உதகையை சேர்ந்த சிறுமி ஒருவர் காணாமல் போனதாக அவரது பெற்றோர் புகார் அளித்தனர். புகாரை விசாரித்த போது அந்த சிறுமி விஜயகுமார் என்ற இளைஞருடன் சென்றது தெரிய வந்தது. இதையடுத்து விஜயகுமார் மீது கடத்தல் மற்றும் போக்சோ பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்நிலையில் போக்சோ சட்டம் கொண்டுவரப்பட்ட நோக்கம் தோற்கடிக்கப்பட்டுவிடும் என்று உயர்நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு வழங்கியுள்ளது. உழைக்கும் வர்க்கத்தின் அடிப்படை உரிமைகளை வலியுறுத்தவும் நினைவு கூறவும் ஏற்படுத்தப்பட்ட மே நாளை கொண்டாடும் தொழிலாளர்கள் அனைவருக்கும் பாமக நிறுவனர் ராமதாஸ் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு வங்கிகளும் தங்கள் ATMகளில் பணம் எடுக்கும் போது வெவ்வேறு நடைமுறைகளை பின்பற்றுகின்றன. ஒரு சில வங்கிகள் நாள் ஒன்றுக்கு ரூபாய் 40,000 ஒரு சில வங்கிகள் ரூபாய் 50,000 எடுக்க அனுமதி வழங்கியுள்ளன. ATM கார்டுகளின் வகைப்பாட்டினை பொறுத்து இந்த வேறுபாடு உள்ளது. ஒரு மாதத்திற்கு 5 முறை ATM கார்டை பயன்படுத்தி பணமோ இதர வசதிகளையோ இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம் என்று ரிசர்வ் வங்கி அறிவித்து இருந்தது. அதற்கு மேல் பணம் எடுத்தால் ஒவ்வொரு முறைக்கும் தற்போது ரூபாய் 21 சேவை கட்டணமாக வசூலிக்கப்பட்டு வருகிறது. இந்த கட்டணம் இன்று முதல் ரூபாய் 23 உயர்த்தப்பட இருப்பதாக ஏற்கனவே ரிசர்வ் வங்கி அறிவித்து உள்ளது. ATMல் பணம் எடுக்க போறீங்களா உஷார் என்ற தகவல் வெளியானது. அட்சய திருதியை நேற்று தொடங்கியதையொட்டி தமிழகம் முழுவதும் நகை கடைகளில் கூட்டம் அலைமோதியது. இதனால் நேற்று நள்ளிரவிலும் கடைகளை திறக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் இந்த ஆண்டு அட்சய திருதியை முன்னிட்டு கடந்த ஆண்டை விட கூடுதலாக 20% விற்பனையாக வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டது. துபாயில் அடுத்த வாரம் நடக்கும் கார் பந்தய போட்டியில் நடிகர் அஜித்குமார் பங்கேற்க உள்ளார். நாளை துபாய் புறப்பட வேண்டிய உள்ள நிலையில் நடிகர் அஜித்குமார் உடல் பரிசோதனை மேற்கொண்டார். பிற்பகல் மருத்துவமனைக்கு சென்ற அஜித்குமார் பரிசோதனை முடிந்து வீடு திரும்பினார்.
மயிலாப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் வேலுவின் இள திருமண விழா அண்ணா அறிவாலயத்தில் நேற்று நடைபெற்றது. இந்த நிகழ்வில் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்திய ஒரு சந்திப்பு நிகழ்ந்தது. பாரதிய ஜனதா கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் வானதி ஸ்ரீனிவாசன் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதியை சந்தித்து நலம் விசாரித்தார். இந்த சந்திப்பு அரசியல் வட்டாரத்தில் பல்வேறு கேள்விகளையும் எழுப்பியுள்ளது. மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் தனியார் நட்சத்திர விடுதியில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் தமிழ்நாட்டை சேர்ந்த 3 உட்பட 14 பேர் உயிரிழந்தனர். சென்னை மக்கள் கவனத்திற்கு தமிழ்நாடு அரசின் நம்ம சென்னை நம்ம சந்தை அங்காடி மூலம் பாரம்பரிய பசுமை காய்கறிகள் பழங்கள் விற்பனை அமோகமாக நடைபெற்று வருகிறது. மத்திய கொல்கத்தாவின் பால்பட்டி மச்சுவா அருகே ஓட்டல் ஒன்று அமைந்துள்ளது. இந்த ஓட்டலில் நேற்றிரவு 8:15 மணி அளவில் தீ ஏற்பட்டது. இதனால் ஓட்டலில் பலரும் சிக்கி தவித்தனர். சில மணி நேரம் போராட்டங்களுக்கு பின்னர் தீயணைப்புத் துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். கொல்கத்தா தீ விபத்தில் தமிழகத்தை சேர்ந்த 3 பேர் உயிரிழந்த நிலையில் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நேற்று காலை 10 மணி அளவில் கோவை மாநகராட்சி ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாதுகாப்புக்காக போலீசார் குவிக்கப்பட்டனர். ஜம்மு காஷ்மீரின் பஹல்காம் பகுதியில் பயங்கரவாதிகள் கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி பிற்பகல் துப்பாக்கி சூடு நடத்தியதில் 26 பேர் உயிரிழந்தனர். இந்த தாக்குதல் சம்பவம் இன்னும் பல இந்தியர்களின் நெஞ்சை விட்டு அகலாத வண்ணம் உள்ளது. இந்த தாக்குதலால் பாகிஸ்தான் மற்றும் இந்தியா ஆகிய நாடுகள் மாறி மாறி கெடுபிடிகளை விதித்துள்ளன. மேலும் இதன் காரணமாக இரு நாடுகளிடையே விரிசல் அதிகரித்துள்ளது. தவிர இரு நாட்டு எல்லையிலும் போர் பதற்றம் நிலவுகிறது. இரு நாடுகளும் எல்லை பகுதியில் படைகளை குவித்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் இரு நாடுகளும் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றன. குறிப்பாக பாகிஸ்தான் மீது இந்தியா அடுத்த 36 மணி நேரத்தில் ராணுவ தாக்குதலை தொடுக்கலாம் என அந்நாட்டு ராணுவத்திற்கு உளவு அமைப்பு எச்சரிக்கை விடுத்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்தியா பாகிஸ்தான் இடையிலான உறவில் ஏற்பட்ட பதற்றத்திற்கு சவுதி அரேபியா கவலை தெரிவித்துள்ளது. பால் உற்பத்தியில் ஈடுபட்டு வரும் அமுல் நிறுவனம் இன்று முதல் பாலின் விலை லிட்டருக்கு ரூபாய் 2 உயர்த்த உள்ளது. குஜராத் கூட்டுறவு பால் சந்தைப்படுத்தல் கட்டமைப்பு இதனை உறுதிப்படுத்தியுள்ளது. இந்தியா ராணுவ ரீதியில் நடவடிக்கை எடுக்கும் என்ற அச்சத்தில் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் செல்லும் விமானங்களை பாகிஸ்தான் ரத்து செய்துள்ளது. தேசிய தலைநகரில் இன்று அட்சய திருதியை முன்னிட்டு இன்று ஒரே நாளில் சுமார் 21,000 திருமணங்கள் நடைபெற்றுள்ளது. இதனால் டெல்லியில் திருமணம் தொடர்பான வணிகங்கள் ஒரே நாளில் ரூபாய் 1000 கோடியை தாண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சமூக வலைதளங்களில் சீமானுக்கு கொலை மிரட்டல். சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எல்லையில் தொடர்ந்து தாக்குதல் நடத்தும் பாகிஸ்தானுக்கு இந்தியா எச்சரிக்கை விடுத்துள்ளது. சிஎஸ்கே செய்த 3 தவறுகள் என்ன என்று தெரியுமா என்ற கேள்வி எழும்பியுள்ளது. ஸ்ரேயஸ் ஐயர் அதிரடியில் பஞ்சாப் வெற்றி பிளே ஆஃப் வாய்ப்பை சென்னை இழந்தது. இந்திய முன்னாள் சுழற்பந்து வீச்சாளர் அஸ்வின் என் உணர்வுகளுக்கு மதிப்பு கிடைக்காததால் ஓய்வு பெற முடிவு செய்தேன் என்று தெரிவித்துள்ளார். டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஜிம்பாப்வே அணியை வீழ்த்தி வங்காளதேசம் தொடரை சமன் செய்தது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை 1 சவரன் 71,800 ரூபாய்க்கும் 1 கிராம் 8,975 ரூபாய்க்கும் விற்பனையாக உள்ளது. தமிழகத்தில் இன்று ஓரிரு இடங்களில் மேகமூட்டம் காணப்படும் எனவும் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இன்று அதிகபட்ச வெப்பநிலை 2 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக உயரக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ்கரமும் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.